உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியல் அளவில் இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பயணம் இல்லது மக்கள் சந்திப்பு, அதுவும் கரூர் மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்கிறதுல மிகையாகாது. அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கரூர் சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக பேசப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். நானே கூட பேசியிருந்தேன். உலகத்தில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய ஒரு சின்ன பகுதியில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் ஏற்பட்டது, அந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் எழுதினாங்க, பேசியிருந்தாங்க. இதெல்லாம் மீறி கரூர் போக மாட்டீங்களா விஜய்? கரூர் எந்த பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கரூர் பக்கம் நீங்கள் தலை வச்சு படிப்பீங்களா? இப்படியாப்பட்ட கேள்விகளை அன்றைய ஆளும் திமுக கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது. அதெல்லாம் மீறி இன்னைக்கான அந்த கரூர் பயணம், கரூர் மக்கள் சந்திப்பு, கரூரில் விஜய் பேசின, சிஎம் விஜய் பேசின அந்த ஸ்பீச், இந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் அப்படின்ட்டு உடச்சிட்டாப்ல சொல்லிட்டார். ஏன்னா இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின் பொழுது அப்போதைய திமுக அரசு தொடர்ச்சியாக விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம். திமுக சார்ந்த ஊடகங்கள், அவர்களுக்கு சார்பாக பேசின பேச்சாளர்கள் அத்தனை பேரும் சொன்னது என்னன்னா, 41 பேரும் உங்களை பார்க்க வந்தாங்க, அவங்கள அம்போன்னு விட்டு ஓடி வந்தீங்களே, 41 உயிருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க விஜய், சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சொல்லுங்க விஜய்ன்னு சொன்னதுக்கான ஒட்டு மொத்தமாக நீங்கள் தான் காரணம், அப்படி நான் தான் காரணமாக இருந்திருந்தா இன்னைக்கு என்ன முதலமைச்சராக இந்த மக்கள் உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. அதுதாங்க உண்மை. இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம், விஜயால தான் இது நடந்தது, விஜய் தான் உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டாரு, அவர் தான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, அவர் தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு, அவர் தான் வண்டி இந்த பக்கம் திருப்பினாரு, அவர் தான் எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு கும்பலா சொன்னாருன்னு ஒரு காரணம் நடந்திருந்ததுன்னா தாவேக்கா ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்காது. இதுதான் கல யதார்த்தம், இதுதான் மக்களுடைய மனசு. அதெல்லாம் மீறி இந்த சம்பவம் எப்படி நடந்தது எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் போய் சேர்ந்தது தான் அந்த சம்பவம். ஒரு பெரிய துயர சம்பவம். அதுதான் விஜய். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஒரு மனுஷன் ஒரு காயம், ஒரு வலி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த வலி காயம், நான் எவ்வளோ பெரிய உயரத்தில் நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்தா கூட இந்த கரூர் சம்பவம் இந்த தொண்டையில் மாட்டின மீன் முள்ளு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. ஏறக்குறைய ஒரு குற்ற உணர்வே இருந்தது. அதெல்லாம் மீறி இதன் சம்பவத்தை நகர்த்தது யாருன்னா திமுக தான் அப்படின்னு தவிர்த்து பட்ட வெளிச்சமாக அந்த மக்கள் முன்னாடி ஒப்பிச்சிட்டார். அதெல்லாம் மீறி சில பேர் சொல்றது என்னங்க ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் முதலமைச்சருக்கான ஒரு லாங்குவேஜ் இருக்குது, முதலமைச்சருக்கான ஒரு ஸ்பீச் இருக்குது, முதலமைச்சருக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மிக மிக யதார்த்தமாக மனசில் பட்டதை உண்மையா அப்படியே உடைச்சது தான். இதுதான் அவர்களே, இவர்களே, தாய்மார்களே, இது என்னன்னா ஒரு செட்டப் பண்ண ஒரு வரைமுறையான ஒரு என்ன சொல்றது ஒரு டிபிக்கலா ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு மாதிரியான மேடை பேச்சு. அதெல்லாம் மீறி இன்னைக்கு நான் சொல்லியாச்சுங்க. ஏன்னா நான் அரியலூரை முடிச்சுட்டு மக்கள் சந்திப்பில் பெரம்பலூர் போக போகிறேன் அப்படின் பொழுது அந்த போலீஸ் என்னை அலர்ட் பண்ணுறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம்னா மக்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க மனசில் ஈரம் இருந்திருக்குது. அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் போலீஸ் தெரியுங்க. இவ்வளோ பெரிய ஒரு முட்டு சந்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தால் என்ன ஆகுன்னு அவங்களுக்கு தெரியும். சாதாரணமாக அவங்களுக்கு தெரியும். அவங்க அலர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் ஓவராக மாறும், அது அசம்பாவித்தை ஏற்படுத்தும், வேணாங்க அப்படின்றாங்க. நல்ல விதமாக சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கின ஒரு தலைவர் யாரு, அப்போ தாவேக்கானுடைய தலைவர் விஜய். மித்த யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு அரசியல் சதி பண்ண பார்க்குறாங்க, எங்களை பெரம்பூரில் விட மறுக்கிறாங்க அப்படிலாம். ரைட், ஓகே, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். நாமக்கல்ல அதே போல் முடிச்சுட்டு நான் கரூர் வரேன், ஆனால் இந்த போலீஸார் தான் என்னை அப்போது இருந்த போலீஸார் தான் என்னை பைபாஸ் வழியாக ராஜ உபச்சாரத்தோடு கொண்டு இங்கே நிறுத்துகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னா பாராட்டியிருப்பார், எடுத்தோடனே பாராட்டுவார். கரூர் போலீஸாருக்கு ரொம்ப நன்றிங்க, என்னை அவ்வளோ சேஃப்டியாக கொண்டு விட்டாங்கன்னு. அது கரெக்டாக எடுத்துன்னு அந்த தெருவுக்குள்ளே, இடுக்கான தெருவுக்குள்ளே விட்டது தான்.
அதுக்கு அவங்க மட்டும் காரணம் கிடையாது, அந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். என்ன அடிக்கணும்னு முடிவு பண்ணி நீங்க அடிச்சிங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த வேதனை இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் அதை வெளிப்படுத்தியிருந்தார். எல்லாருக்குமே இருந்தது வந்து. ஏன்னா விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அது. 41 உயிரில் சாதாரணம் கிடையாது வந்து. அதான் சொல்றார், டிவியில் என் படம் ஓடிக்கிட்டு இருக்கோம், விஜய் மாமா படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அந்த டிவி ஸ்க்ரீனை முத்தம் கொடுக்குற அந்த பிஞ்சுங்க என்னையா பாவம் பண்ணுச்சு உங்களை வந்து? ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? உங்க அரசியல் லாபத்துக்காக, உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க அப்படி. ஏன்னா இந்த கை வச்சது ரொம்ப தப்புங்க. நீங்க அரசியல்ல எனக்கு வந்து பயங்கரமான அனுபவம் இருக்குது, நான் வந்து அவர் கூட பழகி இருக்கிறேன், இவர் கூட பழகி இருக்கிறேன், இந்திய அரசியலில் நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எத்தனை வருடம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த பதவி சுகம், அந்த பதவி வெறியில பண்ற தப்பு எப்படியாப்பட்ட விஷயமா மாறுதுன்னா அவங்களுக்கே அப்பா மாறிடும். அப்படி ஒரு கரூர் சம்பவம் தான் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கே அப்பா ஆச்சு. அது வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஃபேவர் ஆச்சு. அதையெல்லாம் மீறி விஜய் பட்ட வேதனை என்னன்னா அதை தான் சொல்றாரு. இப்போ நம்மளே சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மனசு வலிச்சிருக்கோம். அது ஏங்க அந்த என்னங்க பண்ணாங்க அந்த பாவம் அந்த ஜனங்க? ஏங்க அந்த அந்த குடும்பத்துக்கு அரசு பணியாணை கொடுக்கறதுக்காக கிளம்புற, அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. இதெல்லாம் மீறி இவங்க பண்ண இன்னொரு தப்பு என்னன்னா அதை தான் உடைச்சிட்டாரு. அதை செஞ்சே இருக்கக்கூடாது. ஏங்க அப்போ கரூர் போலையா 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 போலையான்னு என்னை வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நான் கரூர் போறேன்னு கரூர் போகக்கூடாது, கரூர் போகக்கூடாது அப்படின்னு நான் வந்து சிஎம் விஜய்ங்க, இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் எங்க வேணாலும் போகலாம், எந்த மக்களையும் வேணாலும் சந்திக்கலாம் இந்த மாநிலத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல. அதான் உச்சநீதிமன்றம் நல்லா கொட்டு 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 கொட்டுன்னு தலையில வைத்து கொட்டுச்சு அப்படின்னு. இது தேவைதானா? இது தேவைதானா? இதை எங்க கரூர் அவர் போட்ட போவாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் தடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்பீச் தான் மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சாக அமைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக உடைச்சிட்டார் விஜய். ஒரு ஆவேசமான ஸ்பீச்சாக இருந்தது. மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நான் கொளத்தூரில் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன், 5 நிமிஷம் தான் பேசினேன் வாயை திறந்து. சும்மா கொத்து பரோட்டா போட்டாங்கல்ல. அப்புறம் வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்றீங்க. பார்ட்டி ஃபண்டு எல்லா துறையிலும் இது உண்மையிலே பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்க வந்து. இப்போ 2 கட்சிகளும் எவ்வளோ கமுக்கமாக அந்த வேலையை பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க பாருங்க வந்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சதுர அடிக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கோ, ஒரு சிஎம்டி அப்ரூவ்டுக்கோ ஒரு சதுர அடிக்கு 3 ரூபா கொடுங்கப்பா அப்படின்னு விலை இருந்து பார்க்குற ஜனங்களுக்கு ஒரு சதுர அடிக்கு 3 ரூபா தானப்பா கேட்குறாங்க அப்படின்னு. லட்சம் சதுர அடிக்கு எவ்வளோ ஆச்சு பாருங்க, கோடி சதுர அடிக்கு எவ்வளோ ஆச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு பேரில் அடிக்கப்பட்ட கொள்ளை. அதுதான் விஜய் சொல்றாரு, அது தூய சக்தியா இருக்கிறது, தீஞ்சு போன சக்தியா கூட இருக்கட்டும். திமுகவும் பண்ணியிருக்குது, அண்ணா திமுகவும் பண்ணியிருக்குது. அதை நாங்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னோம், ஒரே ஒரு வார்த்தை தான் சட்டசபையில் சொன்னோம். இவங்க எழுந்து போயிருக்க கூடாது. ஏன் எழுந்து போயிட்டாங்க? பயம். இப்போ ஒவ்வொன்றா உண்மையாவே தாவேக்கா உள்ளே இறங்கி வேலை பார்க்குது அப்படின்றதுக்கான விஷயம் அதுதான். நீங்க எழுந்து போனதுனால அதை சொல்றாரு, கதவு இழுத்து முட்டணும் அப்படின்னு. அதுக்கு சொல்லுவாங்க வந்து சட்டசபை மரபுக்கு எதிராக விஜய் பேசியிருக்கிறார், கதவு இழுத்து போட்டுங்கன்னு. ஆமா, ஒரு சட்டசபை விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த விவாதத்துக்கு பதில் சொல்ல முடியல, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுறீங்க அப்படின்னா கதவு இழுத்து தான் போட்டணும். மக்கள் பிரதிநிதியை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க? சட்டசபையில் போய் எங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பேசுங்க தானே சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியல. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த கரூர் சம்பவம் இருக்குல்ல, அதற்கு இப்படி ஒரு கேவலமான அரசியல், அதுவும் வந்து மக்களுடைய உயிர் மேல், அந்த உயிர் மீது செய்த ஒரு அரசியல் இருக்குல்ல, இதை விட வேற என்ன கேவலம் வேணும்? இப்படியாப்பட்ட அரசியல் இப்படியாப்பட்ட அரசியல் எனக்கு தேவையே இல்லை. இது உண்மையிலே விஜய்க்கு புதுசாக இருந்திருக்கலாம், புதுசாக தான் இருக்கும், மக்களுக்கே அது புதுசாக இருந்திருக்கும். ஒரு ஆட்சியை, ஒரு அதிகாரத்தை பிடிக்கிற வெறி வந்து ஒரு நபர், ஒரு நடிகன் திருச்சியில் ஆரம்பித்து அவனுடைய அந்த மக்கள் சந்திக்கிற பயணத்தை திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக அவன் தொடர்ந்து அரியலூர் தாண்டி வந்துகிட்டு இருக்கான் அப்படின் பொழுது அவனுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னா அந்த காண்டு, அந்த கோபம், அதை தான் சொல்கிறார். உங்கள் கரூர் கம்பெனி ஓனர் எங்கே போனார்? ஓடு 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 ஓடுன்னு ஒரு வேட்டைக்காரன் பாட்டே பாடிட்டார். அந்த கரூர் கம்பெனி ஓனர் தான் இதற்கான காரணம். விஜய் பட்டவர்த்தனமாக சொல்லியாச்சு.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்குனீங்க, முன்ஜாமீன் வாங்குனீங்க, அப்புறமா நிபந்தனை ஜாமீன் வாங்குனீங்க, எல்லாம் ரைட்டு. ஏன் பயத்தோட வெளிப்பாடு? ஏன் உடனே ஏன் ஒளிகிறீங்க? ஏன் ஃபாரின் போறீங்க? ஃபாரின் போய் ஏன் படுத்துக்கினீங்க? அதெல்லாம் விஜய் இன்னும் கிண்டலா சொல்லிட்டாரு. ஃபாரின் போனதை நான் வந்து ஸ்டாலின் சாரை சொல்ல, அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட பிரியம் அப்படின்னு போகிற போக்கில் அங்கே ஒரு தட்டு. சிங்கப்பூரில் போய் படுத்துட்டு இருக்காருல்ல முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அவருடைய மருத்துவமனை திருவண்ணாமலையில் இருக்கிற அவருடைய மருத்துவமனையை அவரே சொல்லியிருக்காரு வந்து சிங்கப்பூருக்கு இணையான சிகிச்சை தரக்கூடிய ஒரு மருத்துவமனை அப்படின்னு. இவர் ஏன் சிங்கப்பூரில் போய் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, உண்மையிலே தபாக அரசு உள்ளே இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதை தான் சொல்கிறார். யாராவது எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவரும் இவ்வளோ போல்ட்டாக பேசுனதே கிடையாதுங்க. யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்களா? ஏன் லஞ்சம் அப்படின்னு சொல்லுங்க, கேளுங்க. ஏன் கேட்குறீங்கன்னு கேளுங்க. மீறி கேட்டால் இது எங்கள் விஜய் ஆட்சின்னு சொல்லுங்க, புகார் பண்ணுங்க. இது இப்போதாங்க பயம் வரும், உண்மையிலே பயம் வரும். நீங்கள் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் சாமானியன் போய் நின்றுக்கிட்டு இருப்பான் பாருங்க, ஒரு சான்றிதழ் வாங்கிறதுக்கு, ஒரு பர்மிஷன் வாங்கிறதுக்கு. சாமானியன் நான் சொல்கிறது வந்து பாவமாக இருக்கும். போன ஆட்சியில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். யாரும் இல்லை என்னதான் நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் கடைசியாக ஃபைனலாக ஒரு கையெழுத்து ஒன்று வாங்கினேன், இல்லை பச்சை இங்கில், இல்லை வேற ஒரு இங்கில், அங்கே போய் நிற்கும் பொழுது அங்கே போட்டுருவாங்க லாக்கு. அதை பல பேர் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயும் வேணால் ஆஃப்லைன்லேயும் வேணால் நாங்கள் ஆப்பே கொண்டு வரோம், அதை செயலியே கொண்டு வரோம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கின்னு எல்லா இதுவும் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுதி இருந்தால். இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்து உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் வடிவமைக்க போகிறோம் என்பதை அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து இன்னும் பழைய பஞ்சாங்கமாக மனு வாங்குகிறோம், மனுக்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் பேப்பரில் எழுதுகிறோம், கசக்கி போடுறோம். எங்களுக்கு வந்து இன்னும் பேப்பர் வந்து சேரல, பேப்பர் முறையாக இல்லை, பேப்பர் கீழே எதுவும் இல்லை. இது காலகாலமாக மக்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. உண்மையிலே 2 மாதம் 60 நாட்கள் ஆகிறது தபாக அரசின் மீது. இந்த 60 நாளில் இதே ஆட்சியை நீங்கள் நூல் பிடிச்ச மாதிரி தொடர்ந்தீங்கன்னா உங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதை தான் விஜய் சொல்லியிருக்காரு. இது இப்போ நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தாது, காலத்துக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்னை வந்து நிரந்தர முதல்வர் ஆக்குங்க, நான் இன்னும் சிறப்பான ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் சொன்ன ஒரு விஷயம்தான் அது. பணம், புகழ், பேர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எனக்கு எதுங்க உங்கள் காசு? நான் ஏங்க இந்த காசில் கொள்ளடிக்கணும்? இந்த காசில் கொள்ளடிச்சு தான் நான் சாப்பிட்ணுமான்னா, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு வந்தாச்சு. நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் மீறி என்ன இந்த அரசியலுக்குள் வராமல் 2 வருஷம் எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, நடிகர் கட்சி, பவுடர் கட்சி, கூத்தாடி கட்சி, இப்படியா விமர்சனம் செய்யப்பட்ட அந்த கட்சி 2.5 வருஷத்தில் ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படின் பொழுது, அந்த 2.5 வருஷத்தில் என்னுடைய கட்சிக்கும் எனக்கும் என் கட்சி சார்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு குடைச்சலை கொடுத்தாங்க, என்ன மாதிரியான ஒரு இது சொன்னாங்க. நாங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா சோபா மாடல், வாஷிங் மிஷின் மாடல் அப்படின்றீங்க. நீங்கள் காற்றாலையில் கொள்ளை அடித்தவங்க, காற்றாலை மாதிரி நீங்கள். நாங்கள் சோபாவும் கிடையாது, வாஷிங் மிஷினும் கிடையாது, நீங்கள்லாம் வந்து பழுந்துன்னு கொட்ட போட்டவங்க அப்படின்ட்டு மிக ஆவேசமாக புட்டு வைத்தார் விஜய். வந்து குறிப்பாக பணமா ஜனமா அப்படின்னா, என் ஜனம் முன்னாடி தான்டா நீ நிற்பேன். நான் எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேணாண்டா, ஜனம் தாண்டா முக்கியம். எப்போ ஒரு தலைவன் ஜனன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்பயே தான் ஒவ்வொன்றா நோண்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், சென்னையில் ஒரு முக்கியமான இடத்தில் கட்டப்பட்ட பாலத்திற்கான டெண்டர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த பாலத்திற்கும் அந்த டெண்டருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு ஒரு தொகையை போட்டிருக்காங்க. இப்படி தமிழகம் முழுக்க ஏங்க போடாத ரோடுக்கு காசு அடிச்சிருக்காங்க. வந்து ரோடே போடல. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு விஞ்ஞானத்து கூட விளையாடுற ஒரு ஊழல் இருக்குல்ல. காத்துலேயே ஊழல் பண்ணுவாங்க. காத்து 2G அலைக்கற்ற காத்துலேயே ஊழல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா செக் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் மீறி எனக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு தொகுதி, ஸ்பெஷலான மக்கள் அப்படின்னா கரூர் மக்கள் தான். அது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா திரும்ப சொல்கிறது தான், அன்னைக்கு நடந்த சம்பவம் செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் அந்த கரூரில் பேசிய பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கான சம்பவத்திற்கு முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்னு இந்த மக்கள் நினைத்திருந்தால் எப்பொழுதும் இந்த அரசை வந்து வரவிடாமலே பண்ணியிருப்பாங்க, தூக்கி எறிஞ்சிருப்பாங்க ஒட்டுமொத்தமாக. விஜய் கூப்பிட்டதுக்கு மகாபலிபுரம் வந்திருக்க மாட்டாங்க அந்த ஃபேமிலி. நான் திரும்ப சொல்கிறது, ஆனால் நீங்கள் காரணம் கிடையாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க.
அவ்வளோ ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்தது, அவ்வளோ டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்து அந்த உடல் ஆய்வுக்குழு அவ்வளோ டாக்டர் எங்கேருந்து அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. 2 பேர் வந்து மாஜி அமைச்சர்கள் அப்படி அழுதாங்க. படிச்சு படிச்சு சொன்னேனடா அப்படின்ற அளவுக்கு எங்கே சொன்னாங்க. அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் கரூர் மக்களுக்கு கோடான கோடி நன்றின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா சிஎம் விஜய் ஆன பிறகு அவர் மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை மறுபடியும் தொடங்கி இருக்கிறார். அது தொடக்கமே வந்து கரூர்ல இருந்து தான் தொடங்கி இருக்கிறார் அப்படின் பொழுது ரைட். அதே வேளையில் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு 60 நாளில் அப்படின்னா, 60 நாள் நாங்கள் பண்ண விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம். மின்சார வாரியத்தில் பணி உயர்வு கொடுக்காமலே இருந்தாங்க. ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. லைன்மேன் லைனாக இருப்பாங்க, ஒயர்மேனாக இருப்பாங்க, ஃபோர்மேனாக தான் இருப்பாங்க. அதில் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டாங்க அவங்க. அதை வந்து நாங்கள் அந்த ஆணையை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். 2வது கரண்ட்டு கட்டுன்னு அந்த கரண்ட்டு கட்டை முதல்ல ஆரம்பித்தாங்க. வந்து படிக்கிற எல்னினோ வெயிலுக்கும் தண்ணி என்ன ஆகுன்னு தெரியல. வந்து இவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் சமாளித்து கொண்டு வந்தாச்சு. வந்து அதெல்லாம் தாண்டி இன்னும் நாங்கள் உட்காந்துட்டோமே இந்த அரியணையில், இந்த டிவிக்கு அரசு உட்காந்துட்டேன்னு அந்த காண்டு தான் என்னை இப்படியெல்லாம் சுற்றி நீங்கள் அடிக்கிறீங்க. குறிப்பாக மேகதாது அணை கட்டுறாங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க இது நாள் வரைக்கும்? நீங்கள் திமுகவிட்ட இருக்கோம், அதிமுக வரும், குறிப்பாக திமுக வந்து ஒவ்வொரு சமயமும் காவிரி நீர் பிரச்சனை வரும்போது, ஒகேனக்கல் நீர் பிரச்சனை வரும்பொழுது அதை அரசியலாக்குறது, அதை பெரிய விஷயமாக்குறது, அதை வந்து எதிர்த்து பேசுறது. அந்த மாநிலத்தில் கூட இணக்கமான ஒரு இது கிடையாது. அப்போ தான் வந்து பொங்கிக்கிட்டு வரும் தமிழன் கன்னடன். இவன் பெங்களூரில் அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க. அதை தான் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை ரொம்ப அரசியல் ரீதியாகவும் நீதித்துறை சம்பந்தமான விஷயமாக அதை பார்க்க வேண்டியதை வந்து வீம்பா பார்த்துலாம் ஒரு கை ஆங்கலாம் ஒரு கை அப்படின்னு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இவ்வளோ காலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேகதாது அணைக்கு நாங்கள் வந்து என்னன்னு நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அதை சிறப்பாக செயல்படுத்துவோம், தண்ணி எங்களுக்கு வந்தே தீரும், அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், சுப்ரீம் கோர்ட் ஆடையை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த அரசு தொடர்ச்சியாக உங்களுக்கான அரசாக அது இருக்கும், இது மக்களுக்கான அரசாக இருக்கும். உங்கள் விஜய்னா உங்கள் விஜய் தான் நான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மிக தெளிவாக விஜய் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச் வந்து உண்மையிலே எதிர்க்கட்சியை சேர்ந்த பல பேருக்கு வயிற்றில் கால்களை புளியை போட்டு கரைச்சிருக்கோம். அதனால தான் வந்து இந்த நபர் கரூர் போகக்கூடாது, கரூர் பக்கமே எங்க ஒரு சிஎம்முக்கு போய் கரூர் போகக்கூடாதுன்னு தடை விதிக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய அசிங்கம். வந்து கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் காரணம் இல்லைன்ட்டீங்க, விஜய் தான் காரணம்னு சொல்லியாச்சு, சரி போட்டோமே அப்படின்னு விட வேண்டியது தானே. இன்றைக்கி பாருங்கள், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பெரிய வரவேற்பு. அதெல்லாம் மீறி ஒட்டு மொத்தமாக அத்தனையும் அடித்து உடச்சி மொத்தமாக காலி பண்ணி விட்டாச்சு விஜய். நீங்கள் அதே சினிமாவில் அந்த டைலாக் தான், பாடாவை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி மிக சிறப்பான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. மக்களை சந்திக்கிற பயணத்திற்கான ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடக்கமாக இது அமைந்திருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.